வணக்கம் மக்களே. இதுவரை நாம் கடல் புறாவில் எதுவரை பார்த்திருக்கிறோம் என்றால், கலிங்க தேசத்தில் ஒரு மிகப்பெரும் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருக்கும் சுங்கச்சாவடியில் அரேபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகளை சைனாவிற்கு வித்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை அங்குள்ள ஒரு வீரன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு அவன் மெதுவாக நடத்தி சுங்கச்சாவடியில் நுழைகிறான். அப்போது சுங்கச்சாவடியில் அவன் அங்கிருக்கிற எல்லா கூட்டத்தையும் பார்த்துவிட்டு மிகவும் தெரிந்தவன் போல உள்ளே நுழைந்து போகிறான். அவன் வேறு யாருமல்ல, அவன் தான் கருவாகர பல்லவன். அவன் தான் இந்த கதையின் நாயகன். அவன் சற்று தூரம் உள்ளே சென்றதும் அவனை ஒரு சுங்க அதிகாரியை மதித்து அவனிடம் இருந்து அந்த பட்டு பையை வாங்குகிறார். அவனை பார்க்கும்போது அவன் மிகவும் செல்வந்தன் போலவும், அவன் அந்த அங்கிகளில் இருக்கும் வேலைப்பாடலை பார்க்கும்போது இவன் மிகப்பெரிய இடத்து பிள்ளை போலவே தெரிந்தான். இருந்தும் அந்த சுங்க அதிகாரி அவனிடம் இருந்த அந்த பட்டுப்பையை வாங்கும்போது அவன் கையில் இந்த மோதிரத்தை பார்க்கிறான். அந்த மோதிரத்தை பார்த்ததும் அந்த அதிகாரி ஒரு நிமிடம் மகிழ்ந்து போனார். உடனே அந்த பையை திருப்பி கொடுத்துவிட்டு சற்று தூரம் யாரும் இல்லாத இடத்துக்கு அழைத்து சென்று, இங்கே வாருங்களேன், நீங்கள் அறிந்திருக்கும் இந்த மோதிரத்தின் மதிப்பு தெரியுமா என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஓ தெரியுமே, 1000 பொற்காசுகள் என்று விளையாடி கொண்டிருக்கிறான். இதை பார்த்தவுடன் அந்த சுங்க அதிகாரிக்கு கோபம் கடலாய் எறிகிறது. இப்போது மீதியை பார்ப்போம், வாங்க கதைக்குள்ள போகலாம். சாவடியில் இளைய பல்லவன் தடுத்து நிறுத்தப்படுகிறான். தன்னுடைய முத்திரை மோதத்தை காட்டிய பிறகும் தன்னை சோதனை செய்ய நினைப்பதும் தனிமையில் பேச அழைப்பதும் தவறு என்று அவன் சுங்க அதிகாரியிடம் வாதாடுகிறார். என்னை ஏன் ஊருக்குள் செல்ல விடாமல் தருகிறீர்கள்? இப்படி செய்தால் யாருக்கு தான் கோபம் வராது என்று ஏராளமாக தன் எதிர்ப்பை காட்டுகிறான். இதை கேட்ட அந்த சுங்க அதிகாரி பதற்றமடையவில்லை. மாறாக அவன் உதட்டில் ஒரு மெய்ய நக்கல் சீப்பு வருகிறது. இளைய பல்லவன் பேசுவதில் நியாயம் இருப்பதால் அவன் வியப்பு என்ற வார்த்தையை மிக அழுத்தி சொல்கிறார். அதிகாரி வியப்பு என்று சொன்ன விதம் இளைய பல்லவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வியப்பை தவிர வேற உணர்ச்சிக்கு இங்கே இடம் அளிக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு அதிகாரி, உங்கள் நிலையில் நான் இருந்திருந்தால் இப்போது வியப்படைந்திருக்க மாட்டேன் என்றார். பின்ன என்ன செய்திருப்பீர்கள்? எச்சரிக்கையாக இருந்திருப்பேன். எதை பற்றி எச்சரிக்கை? அன்னை கண்டு பயப்படுவோம் என்று நினைத்த இளைய பல்லவனுக்கு அந்த அதிகாரி நேரடியாக உயிர் பயிற்சி காட்டி மிரட்டுவதோடு அதிகாரி மிரட்டியும் இளைய பல்லவன் அஞ்சவில்லை. மாறாக அதிக வியப்புடன், நான் அரசாங்க வேலைக்காக வந்திருக்கிறேன். இங்கிருந்த சோழ மன்னனின் அரச கட்டளை மடல் இருக்கிறது. நான் ஒரு தூதன். என்னை காப்பாற்றுவது கலிங்கத்துள்ளனை கடவை. அப்படி இருக்கும்போது என் உயிருக்கு எப்படி ஆபத்து வரும் என்று கேட்டார். சுங்க அதிகாரியோ மிகவும் நிதானமாகவும் ஏரியாவுக்கு பதிலளித்தார். முதலில் உயிருக்கு ஆபத்து வராதுதான் என்று இருக்கிறார். இளைய பல்லவன் இடைமறித்து, அப்படியானால் எனக்கு எதிர்த்து ஆபத்து வரும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த அதிகாரி, ஆமாம், முதலில் உங்களை சிறையில் தள்ளுவார்கள், எனக்கு சமயம் பார்த்து என்று சொல்லி தன் கையை எழுத்தில் வைத்து அறுப்பது போல சைகை காட்டுகிறார். அதாவது சிறையில் வைத்து அவங்களை கொண்டு போவாரு என்று சொல்கிறார். இளைய பல்லவனுக்கு கோபம் தலைக்கு ஏறுகிறது. இளைய பல்லவன் என்ன சிறை தள்ளுவார்களா என்று ஆவேசமாக கேட்கிறார். அதற்கு அந்த அதிகாரி, உங்களை தான் முக்கியமாக தள்ளுவார்கள் என்றார். இளைய பல்லவன் தன் கையில் இருக்கும் சோழ மன்னன் தாசமுத்திரையை தரித்து காட்டி, வீரர் ராஜேந்திர சோழன் நாசமரல் இதை வைத்துட்டும் என்னையா இப்படி சொல்கிறாய் என்று கேட்கிறான். அதிகாரியோ கடைசியாக ஒரு குண்டை பூட்டி போடுகிறான். அந்த அரசு மனம் மற்றும் தானவர்களுக்கு யமன் இதை ஏன இளைய பல்லவன் அதிர்ச்சடைகிறான். அறிஞர்களுக்கு அமைதியை கொண்டு வரும் தானே நான் கொண்டு வந்தேன், இவன் என்ன தனக்கு ஆபத்தாக முடியும் என்று இவன் கூறுகிறானே என்ன என்று ஒன்று புரியாமல் நின்று கொண்டிருக்கிறான். இந்த அரச கட்டளை கலிங்கத்தின் துறைமுகங்களை சோழர்களின் ஆதிக்கத்திற்கு கொண்டு வரும் நோக்கம் கொண்டது என்று அதிகாரி கூறினார். இதை கேட்டதும் இளைய பல்லவன் அதிர்ச்சியில் உடைந்து போகிறார். மிகவும் ரகசியமாக தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஒரு கருகத்தில் உள்ள விவரங்கள் கலிங்கத்தில் ஒரு மூலையில் இருக்கும் சாதாரண சுங்க அதிகாரியை பிடித்தென்பது என்று ஒரு ஆச்சரியமாக பார்ப்பார். இளைய பல்லவன் திரும்பதை பார்த்த அதிகாரி, இளைய பல்லவனே, மீண்டும் வியப்பில் நிற்காதீர்கள், அதற்கு நேரம் இல்லை, எச்சரியாக இருக்க வேண்டிய நேரம் நான் ஏற்கனவே சொன்னேன் என்று தேரியாக கூறுகிறான். பின்னர் அதிகாரி கலிங்கத்தின் தற்போதைய நிலையை விளக்குகிறார். சோழ மாமன்னர் வீரராஜேந்திரன் கலிங்கத்துடன் சமாதானம் செய்ய விரும்பலாம். ஆனால் தென்கலிங்கத்து மன்னன் பீமனோ அல்லது வடகலிங்கத்து மன்னன் அனந்தவர்மனோ சோழ நாட்டுடன் சமாதானம் செய்ய விரும்பவில்லை. கடந்த ஆண்டுகளில் நடந்த கூடல் சங்கமம் மற்றும் கோபம் போர்களை கலிங்க மன்னர்கள் மறக்கவில்லை. மேலை சாளுக்கிய மன்னர் சோமேஸ்வரனை முறியடிக்க சோழ மன்னரின் அசாத்தியமான பணத்தை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் தான். அதனால் சமாதானத்தை விட தற்காப்பு மற்றும் எதிர்ப்புகளையே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரி தெளிவுபடுத்துகிறான். அரசு தூதனாக வந்த இளைய பல்லவன் தான் பெரிய சரிவடையை சிக்கியிருப்பதை இந்த இடத்தில் உணர்கிறான். மேலும் அந்த சுங்க அதிகாரி ஒரு செய்தியை சொல்ல தொடர்கிறார். சோழ பேரரசு அசுர தைலத்தில் இடிவடைந்தது இப்போது கலிங்க நாட்டு வாசலுக்கே வந்து விட்டதாக அவர் கூறுகிறார். கலிங்க நாடு இப்போது கடும் வீதியில் இருக்கிறது என்றும் தொடர்ந்து அவர் ஒரு முக்கியமான வதந்தியை பகிர்கிறார். வீரராஜேந்திர சோழ தேவர் கலிங்கத்தின் துறைமுகங்களை கைப்பற்ற துடிக்கிறாரா? அதற்காக பாரூரி பெரும்படையை திரட்டி வருவதாக செய்திகள் பரவுகின்றன. இந்த வதந்தியால் ஏற்பட்ட பதற்றத்தில் கலிங்கத்தில் பல தமிழ் வணிகர்களுக்கும் வீரர்களுக்கும் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.
என்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் அங்கே இருந்த இளைய பல்லவன் கருணாகர பல்லவன் அப்படியே உடைந்து போகிறார். அவனது முகம் தீவிரமான யோசனையில் ஆழ்ந்து சிங்காதிகாரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் தன் மனதில் அசை கொண்டு பார்க்கிறான். அவன் தனக்குள் சில விஷயங்களை எண்ணி பார்க்கிறான். முன்பு முதலாம் ராஜேந்திர சோழர் கங்கை வரை படையெடுத்த காலத்திலிருந்து கலிங்க சோழருக்கு 14. அது மட்டுமல்லாமல் அவர்கள் சாளுக்கியர்களுடன் நெருங்கிய நட்பும் வைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்ட கலிங்கம் இப்போது திடீரென்று சோழர்களுடன் சமாதானம் செய்து கொள்ளும் என்று வீரராஜேந்திர சோழர் எப்படி நம்பினார்? மேலும் கோப்பம் மற்றும் கூடல் சங்கமம் ஆகிய இடங்களில் நடந்த கொடூரமான போர்களில் சோழர்களிடம் சாளுக்கியர்கள் படுதோல்வி அடைந்தார்கள். அந்த தோல்வியை கண்ணால் பார்த்த கலிங்கம் இப்போது பயந்து நடங்குவதில் ஆச்சரியம் இல்லை என்று கருணாகர பல்லவன் புரிந்து கொள்கிறான். இத்துடன் கடல் புராண நாவலின் இந்த பகுதியை நாம் முடிக்கிறோம். அடுத்த பகுதியை மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதுவரை தொடர்ந்து காத்திருங்கள். சப்ஸ்கிரைப் ஜெஸ் தமிழனுக்கு.